Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி ட்ரெண்ட் மாறி தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ காலத்தில் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ், அடுத்தால ஒரு பாசிட்டிவ் அப்படி ட்ரெண்ட் மாறுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து 27 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. மேபி பாசிட்டிவோட க்ளோஸ் ஆகலாம். ஏன்னா பாசிட்டிவும் போகுது, நெகட்டிவும் வருது. 77,578 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி 50 23,568 பாயிண்ட்ஸில் இருக்குது. 23 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 51,715 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆகுது. 139 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி பாசிட்டிவ்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது இன்னைக்கு கொட்டக் மஹிந்திரா பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஃபெடரல் பேங்க், ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. மெயின் அடி விழுந்தது இண்டஸ்இண்ட் பேங்க் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 3% நெகட்டிவ்ல இருக்கு. குறிப்பாட்டி இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த ஆடிட்டிங் கமிட்டியோட டீடைல்ஸ் எல்லாமே அந்த அக்கௌண்ட் டிஸ்கிரபன்சி சம்பந்தமான ஆடிட்டிங் கமிட்டி அவங்க ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபாரன்சிக் டீடைல்ஸ் எல்லாமே இன்னைக்கு அவங்க ரிவைவ் பண்ணுவாங்க. ஸோ அது இன்னும் வந்து கிளியர் கட்டாக எனக்கு கிடைக்கல. கிடைச்சுனா டெஃபினட்டாக டெலிகிராம் குரூப்பில் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா நாளைக்கு காலைல வர வீடியோவில் வந்து டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் 3% நெகட்டிவ்ல இருக்கு. 650 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 643 வரைக்கும் போச்சு. 650 ட்ரேட் ஆகுது. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்ல எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் 600 கீழே கூட போகலாம். அதனால இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்லோவாக 1-2 அந்த ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணலாங்கிறது என்னோட கருத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஆக்சுவலி இன்னைக்கு 684 வரைக்கும் போச்சு. இப்போ 676 ட்ரேட் ஆகுது. இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல தான் இருக்கு டாடா மோட்டார்ஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதில் வந்து ஒரு வெயிட் வாட்ச் மோட்ல இருக்கிறாங்க. ட்ரம்போட டேரிஃபுக்கு அப்புறம் டாடா மோட்டார்ஸ் இவங்க சமர்தனா மதர்சன் இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நியூஸஸ் வந்துருந்துச்சு. இதில் மட்டுமே ETF, இண்டெக்ஸ் ஃபண்ட், மியூச்சுவல் ஃபண்ட் இது மாதிரிப்பட்ட ஃபண்ட் மேனேஜர்ஸ், ஃபண்ட் ஸ்கீம்ஸ் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட ஸ்கீம்ஸில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன அவங்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னா வெயிட் அண்ட் வாட்ச் மோடில் இருக்கிறாங்க. என்ன முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸில். பட் ஆக்சுவலி லாங் டேர்மில் இது பெருசாக இம்பாக்ட் ஆகாது தான் நான் ஃபீல் பண்ணுறேன் டாடா மோட்டார்ஸில். அதனால தான் தைரியமாக டாடா மோட்டார்ஸில் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இது போக டாடா மோட்டார்ஸும் ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் அதாவது இப்போ வர ரிசல்ட்ஸில் வந்து பெருசாக டாடா மோட்டார்ஸ் ப்ராஃபிட் பண்ண வாய்ப்புகள் குறவுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எகைன் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் போகலாம். மேபி 600 கீழே கூட போகலாம். அப்பவும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. சமவர்தனா மதர்சன் ஆக்சுவலி இன்னைக்கு வந்து 4% பாசிட்டிவ் போனாங்க. இப்போ ஃபிளாட் பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல இருக்கு. 132 ட்ரேட் ஆகுது சமவர்தனா மதர்சன். இதில் என்ன அப்டேட்னு பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து நேற்று 25% டேரிஃப் கார் இம்போர்ட் ப்ளஸ் வந்து அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாமே. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூஎஸ் பிஸ்னஸ் வந்து சிக்னிஃபிகண்டாக நாங்கள் வந்து அங்கே தான் யூஎஸ்லேயே லோக்கலி மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறோம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், மெக்சிகோ, கனடா அக்ரிமெண்ட் இருக்குது. அதுபடி பார்க்கும்போது நாங்கள் வந்து அங்கேருந்து ப்ராடக்ட் அதாவது அந்த அக்ரிமெண்ட்டில் சென்ட் பண்ணும்போது எங்களுக்கு எக்ஸ்போஷர் வந்து ரெடியூஸ் தான் ஆகும். இது வந்து பெருசாக இம்பாக்ட் ஆகாது. இந்த டேரிஃப் வந்து எங்களுக்கு பெருசாக இம்பாக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சமவர்தனா மதர்சன் இன்னைக்கு 4% மேலே போயிருக்கு. பட் என்ன கேட்டால் சமவர்தனா மதர்சனில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டல்ஸ் ஆக்சுவலி 198 அன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் 206 வரைக்கும் போயிருக்கு. 185 அவங்களோட 52 வீக் லோ. இன்னைக்கு வந்து 206 வரைக்கும் அந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் போயிருக்குது. ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு வந்து அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. குளோபல் ப்ரோக்கரேஜஸ் இருக்கிற மேர்குரி இவங்க வந்து அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் டார்கெட் 230 சொல்கிறாங்க. இன்னைக்கு வந்து 206 வரைக்கும் ஹை போயிருக்குது. 230 வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. 18% மேலே போகும்னு சொல்லி. ஏன்னா இவங்க வந்து டொமஸ்டிக் லாட்ஜிங் கம்பெனியில் 2வது பெரிய கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ டயர் 1 மார்க்கெட் அந்த செக்மெண்ட்டில் இவங்களுக்கு பெருசாக ஸ்ட்ராங் ப்ரெசன்ஸ் இருக்குது. அந்த பேசிஸில் ஐடிசி ஹோட்டல்ஸுக்கு 230 சொல்கிறாங்க. ஸோ அந்த டார்கெட் ப்ரைஸ்லாம் வச்சு ஃப்ரெஷ் என்ட்ரி இதில் எடுக்காதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டிமர்ஜரில் கிடச்சுன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். இதான் என்னோட கருத்து ஐடிசி ஹோட்டல்ஸில். பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு 11,800 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. இபிசி கான்ட்ராக்ட் சத்தீஸ்கரில் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹசிடோ தெர்மல் பவர் ஸ்டேஷனில் தான் கிடச்சிருக்கு. 11,800 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கோர்பா டிஸ்ட்ரிக்ட் சத்தீஸ்கரில் கிடச்சிருக்கு. ஸோ இதில் இந்த ஸ்டாக்குக்கும் 17 அனாலிஸ்டில் 8 அனாலிஸ்ட் செல் கால் கொடுக்குறாங்க, 7 அனாலிஸ்ட் பை கால் கொடுக்குறாங்க, ரிமைனிங் 2 வந்து ஹோல் கால் கொடுக்குறாங்க. இது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்ல வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசோக் லேலாண்டில் என்ன அப்டேட்னா இவங்களுக்கு 200 கோடி ஒர்த் ஆஃப் டிஃபென்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு. மிலிட்ரி வெஹிக்கிள் சம்மந்தமாட்டு அசோக் லேலாண்டுக்கு இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸுக்கு இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்து சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அசோக் லேலாண்டு. அது மட்டும் இல்லாமல் அசோக் லேலாண்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்விட்ச் மொபிலிட்டி அப்படிங்கிற செக்மெண்ட் இருக்குது. இது வந்து அவங்களோட இவி சப்சிடரி. இதில் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இதில் நெட் ப்ராஃபிட் வந்து 3x அந்த பேசிஸில் வந்து
இதில் வந்து நெட் ப்ராஃபிட் நல்லா பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட பஸ் வால்யூம் க்ரோத் வந்து ஃபினான்ஷியல் 26ல் 3 மடங்கு அதிகரிக்கும். அதாவது 450 யூனிட்ஸ் வரைக்கும் போகலான்னு சொல்கிறாங்க. 900லேருந்து 1000 கோடி வரைக்கும் ரெவன்யூ எதிர்பார்க்குறாங்க கரண்ட் ஃபினான்ஷியல் இயரில் இந்த இவி சப்சிடரிஸில் மட்டும். இது அசோக் லேலாண்டில் வந்த ஓவரால் அப்டேட்ஸு. அசோக் லேலாண்டோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலில் இறங்கலை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அசோக் லேலாண்டில். இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ரைஸ் வந்து பார்க்கும்போது நியர்லி 205 ரூபாவில் இருக்குது. 1.5% நெகட்டிவில் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான்லாம் பார்த்தீங்கன்னா 150 கன்சிடர் பண்ணேன். 52 கிலோவே 166 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 150 கிலோ போகிற பட்சத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் அசோக் லேலாண்டில் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் 40,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் மகாராஷ்டிராவில் வந்து நியூ பிளான் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. நியூ ஃபெசிலிட்டிக்கு வேண்டி இதை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஹெச்எல் டெக்னாலஜிஸ் வந்து சாம்சங்கோட அட்வான்ஸ் ஃபவுண்டரி எக்கோ சிஸ்டத்து கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது டிசைன் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேண்டி தான். செமிகண்டக்டர் இனோவேஷன் லிவரேஜிங் இந்த செக்மெண்ட்டில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸில் ஓவரால் இது வந்து ஹெச்எல் டெக்னாலஜிஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட் இவங்க வந்து அவங்களோட கிளிங்கர் கெப்பாசிட்டி ஆப்ரேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. 3.35 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. மத்திய பிரதேசில் இப்போ 2.7 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாக இருக்கிறத 3.35 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனம் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அசோக் இது அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வேல்யூஷன்லாம் தொட முடியாது. பட் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸை. ஆல்ரெடி வச்சுருக்காங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். ஜியோ ஸ்டார் வந்து 100 மில்லியன் பெய்ட் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்னி ரிலையன்ஸ் மெர்ஜருக்கு அப்புறம் ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று FISDS டேட்டா எனக்கு கிடைக்கல. ஏன்னா அது ஏன் கிடைக்கலன்னு இப்போ தான் தெரியுது. பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் உள்ள வந்துருக்கு. ஸோ அது எப்படின்னு பார்க்கும்போது DAS வந்து 39,853 கோடிக்கு டோட்டல் பை வேல்யூவாக இருந்திருக்கு. டோட்டல் செல் வேல்யூ 37,335 கோடி. ஸோ நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது 2,517 கோடிக்கு DAS வந்து நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. FIS 31,783 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. செல் வேல்யூ 20,672 கோடியாக இருக்குது. ஸோ 11,111 கோடிக்கு வந்து FIS வந்து நெட் பயாஸாக இருந்திருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் FISDS டேட்டா இது வந்து நேற்றுள்ள மார்க்கெட்டில் உள்ள FISDS டேட்டா. இன்னைக்கு செக்டாரைஸ் பார்க்கும்போது கன்சியூமர், PSU பேங்க், எனர்ஜி, ஃபினான்ஸ் இது மட்டும் தான் பாசிட்டிவ்ல இருக்குது. ரிமைனிங் எல்லாம் நெகட்டிவ்ல இருக்குது. ஆட்டோ டெக்னாலஜி பயங்கரமாக அடி வாங்கி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபார்மா செக்டரில் எடுத்து பார்த்தா சிப்லா 3% கரெக்டாக இருக்குது. இது போக டிவிஸ் லேபரட்டரிஸ், பயோகான் இது எல்லாமே ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ரெட்டிஸ், நாட்கோ ஃபார்மாவோட தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஐடி செக்டரில் விப்ரோலாம் அன்றைக்கி 3% விழுந்துருந்துச்சு. 262ல் இருக்குது. இன்ஃபோசிஸும் 2% விழுந்துருந்துச்சு. ஹெச்எல் டெக்னாலஜிஸ், TCS, எம்ஃபோசிஸ், டெக் மஹேந்திரா, நாக்குரி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. TCS டெக்னாலஜிஸ் எல்லாமே 1.5% நெகட்டிவில் இருக்குது. ஐடி செக்டர்லையும் இப்போ வெயிட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபோர்ஸ் மோட்டாருக்கு வந்து டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 3000 கோடி ஒர்த் ஆஃப் டிஃபென்ஸ் கான்ட்ராக்ட். இது வெஹிக்கிள் சம்மந்தமாட்டு தான். அதாவது மிலிட்ரி லாஜிஸ்டிக் சப்போர்ட்டுக்கு சம்மந்தப்படுற வெஹிக்கிள்ஸு கூர்கா லைட் வெஹிக்கிள்ஸ் தான். 2,978 ஃபோர்ஸ் கூர்கா லைட் வெஹிக்கிள் சப்ளை ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவரேஜாக சொல்லணும்னா 3000 வெஹிக்கிள்ஸ் ரவுண்டாக சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபோர்ஸ் மோட்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ONGC NTPC கிரீன் எனர்ஜி வந்து அந்த அயனார் ரினோபிள் பவர் வந்து 6,248 கோடிக்கு நாங்கள் அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த ரினோபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை வந்து 2032 60 ஜிகாவாட்டாட்டு நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க. இது வந்து ONGC NTPC கிரீன். இது வந்து ONGC கிரீனும் NTPC கிரீன் எனர்ஜியும் ஜாயின்ட் வெஞ்சூரில் ரன் பண்ணுற கம்பெனி தான் அந்த கம்பெனி. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடில் வந்த அப்டேட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் இவங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆக்சுவலி யூனியன் கேபினெட் கமிட்டியும் வந்து ஒரு 145 லைட் காம்பேக்ட் ஹெலிகாப்டர்ஸ் வந்து இந்தியன் ஆர்மி அண்ட் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து வாங்குறதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு கிடைக்கலாம், HALக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது போக ஜூன் லாஸ்ட் இயரில் 156 LCH டெண்டர் வந்து இவங்களுக்கு கிடச்சி இப்போ யூனியன் கேபினெட் கமிட்டி வந்து ஒப்புதல் கொடுக்குற பட்சத்தில் இவங்களுக்கு அந்த ஆர்டர் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது HAL பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ஃபோர்ஜின்ஸ் இவங்க வந்து கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஜார்க்கண்ட் ஃபெசிலிட்டியில் அவங்க நியூ மிஷின் ஆஃப் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன்ஸ் அதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேஸில் ஸ்டாக் ப்ரைஸ் 3% மேலே போயிருந்துச்சு. இது ராமகிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் NHPCயில் வந்து அப்டேட் என்னன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜஸ் இந்த ஷேர் வந்து 44% மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு பார்பட்டி 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷனல் இப்போ இருக்குது. இது வந்து NHPCயோட கெப்பாசிட்டி 11.5% இன்க்ரீஸ் ஆகும் ஃபினான்ஷியல் 26க்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் 117 ரூபா சொல்கிறாங்க. இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்து 44% மேலே போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது NHPCயை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் நம்ம இந்தியன்ஸ் எல்லாமே ரொம்பவே கவனிக்க வேண்டிய விஷயம். குறிப்பாட்டு இந்தியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 lakh crore ஹவர்ஸ் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்
நெக்ஸ்ட் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க 2024 அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ நம்ம வந்து இதில் வந்து என்ன கவனிக்க வேண்டியதுன்னா 1.1 ட்ரில்லியன் ஹவர்ஸ் 1.1 லேக் க்ரோர் வந்து ஸ்மார்ட் ஃபோன், சோஷியல் மீடியா, கேமிங் வீடியோஸ், டிஜிட்டல் சேனல்ஸ், இந்த 5G அடாப்ஷனுக்கு அப்புறம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட் சொல்லுது. குறிப்பாட்டு லோக்கல் ப்ரொடக்ஷன், ஸ்மார்ட் ஃபோன் ப்ரொடக்ஷன் அதிகரிச்சிருக்குது. இந்தியன்ஸ் தான் இந்த சோஷியல் மீடியாவில் அதிக அளவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இதிலே அவங்க பண்ணியிருக்காங்க, while critics blame the government for recent economic slowdown, India growth is set to hit a 4-year low due to weaker consumer spending. Smartphone users ஸோ நோ சைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கல் மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம எதுக்கு எடுத்தாலும் கவர்மெண்ட்டே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருக்கோமோ அதை பார்க்கணும். அதாவது கவர்மெண்ட்டும் முடிஞ்ச அளவில் வந்து கவர்மெண்ட் தப்பு பண்ணலன்னா இல்லை, தப்பு நடக்குது. ஆனால் வந்து நம்ம ஒழுங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு. நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்மார்ட் ஃபோன்லேயே டைமை ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து நம்மளே கெடுத்து வச்சுட்டு கடைசியில் கவர்மெண்ட் வேலை தரல நம்மளும் அதுக்குள்ளே ஸ்கில்ல டெவலப் பண்ணாமல் இருந்துட்டு ஃபோன்லேயே ஃபுல்லாக டைமை ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ டைம்னு பாருங்கள். இதெல்லாம் சைனா, அமெரிக்கா, ரஷ்யா இந்த மாதிரி நாட்டிலலாம் இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கா? ஆனால் நம்ம நாட்டில் தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஓரளவு இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ் எல்லாமே அவாய்ட் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. முடிஞ்ச அளவு இந்த சினிமா அந்த ஃபீல்டெல்லாம் போட்டு ரொம்ப டைம் அதில் போட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு BEL, பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட், இவங்க 1385 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து இந்த மார்ச் 12 அடிஷ்னலாட்டி உங்களுக்கு டோட்டல் வேல்யூ ஆர்டர்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் ஃபினான்ஷியலில் 18,415 கோடி ஆர்டர்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாரத் எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அப்டேட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஐடி கம்பெனிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து LTM என்ட்ரிக்கு வந்து டவுன்கிரேட் பண்ணிட்டாங்க. 6,570 ரூபா முன்னாடி இருந்தது, இப்போ 4,500 குறைச்சிட்டாங்க. TCSக்கு 4,230 குறைச்சிருக்கிறாங்க. பைக்கால் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க 4,550 இருந்து. அது மாதிரி இன்ஃபோசிஸுக்கு 2,100 இருந்த ப்ரைஸை இப்போ 1,790 குறைச்சிருக்காங்க. பைக்கால் தான். அதே மாதிரி விப்ரோக்கு செல் கால் கொடுத்துட்டாங்க 256. ஸோ ஐடி கம்பெனிஸுக்கு இந்த அப்டேட்டை வந்து கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த கோகனட் ஷெல்லில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் யூசேஜஸ், நெக்ஸ்ட் வந்து கிராஃப்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து நானும் என் ஃப்ரெண்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது யாருக்காவது அவைலபிள் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்து கேட்லாக் கொடுக்குறேன். அதே மாதிரி டெண்டர் கோகனட் ஹனியும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம் டெலகிராமில். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.